இந்த எஜுகேஷன் செஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருந்ததுன்னா, கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருந்தது 12 இயர்ஸா. பயங்கர பெயினா இருக்கும், டாலரேட் பண்ண முடியாத பெயினா இருக்கும். எப்பயுமே நான் வந்து இன்ஜெக்ஷன் பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் டேப்லெட் வச்சுக்குவேன். அப்படிதான் லைஃப் லீட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் பயங்கர பெயினா இருந்தது. அந்த பெயின்ல நான் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடும். செக் பண்ணும்போது, ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கும்போது ரொம்ப பயங்கர டிப்ரெஷன்ல இருந்தேன். அந்த மாதிரி கண்டிஷன்ல தான் என்னோட ஒய்ஃப் ரிசல்ட்டை பார்த்து நியூட்ரிஷன் கிளப்புக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. மார்னிங் டு ஆல். என் பேர் கீதா வாசுதேவன். ஏஜ் 43 ஆகுது. நானும் கோயம்புத்தூர்ல இருந்து தான் கனெக்ட் ஆயிருக்கேன். இந்த நியூட்ரிஷன் ஃபுட் ஸ்டார்ட் பண்றதுக்கு பிஃபோரா என்னோட 15 இயர்ஸ்ல இருந்து எனக்கு ஃபிட்ஸ் ப்ராப்ளம் இருந்தது. அந்த ஃபிட்ஸுக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்ததோட சைட் எஃபெக்டா எனக்கு வந்து மைக்ரைன் ப்ராப்ளம் 17 வருஷமா இருந்தது. இரகுலர் சைக்கிளும் இருந்தது. லாஸ்ட் 1 இயரா சிவியரான ஸ்கின் அலர்ஜிக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன். லக்கிலி என்னோட கலிக்கு திவ்யா அருண் மூலமா இந்த நியூட்ரிஷன் கிளப்புக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. டே 1 நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்துட்டு போய் எந்த டேப்லெட்டுமே இல்லாம நான் சீக்கிரமாவே தூங்கிட்டேன். ஆக்சுவலா மைக்ரைனுக்கு டேப்லெட் எடுக்கும் போது எனக்கு வந்து பயங்கரமான தலைவலி இருக்கும். டேப்லெட் எடுத்தாதான் அதுல இருந்து ரெக்கவர் ஆவேன். ரொம்ப லேட்டா தான் தூங்குவேன். ஆனா டே 1 நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்ததுக்கு அப்புறம் நான் டேப்லெட் இல்லாமலே சீக்கிரமா தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் டே நான் எந்திரிக்கும் போது ரொம்ப ஆக்டிவாகவும் தலைவலி இல்லாமலும் இருந்தது. இது பிடிச்சு போய் இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை நான் கண்டினியூ பண்ணதோட ப்ராசஸா என்னோட வெயிட் வந்து 16 கிலோ லாஸ் பண்ணேன். அந்த மீன் டைமா என்னோட மைக்ரைன் ப்ராப்ளத்துல இருந்து இரகுலர் சைக்கிள்ல இருந்து என்னோட ஹெல்த் ரெக்கவர் ஆயிடுச்சு. நான் ஸ்டார்ட் பண்ற பீரியட்லயே என்னோட குழந்தைகளுக்கு இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை கொடுத்தேன். அவங்க வந்து இந்த சீசனல் சேஞ்ச் ஆகுறப்ப எல்லாம் அவங்களுக்கு இம்யூனிட்டி லோவா இருக்கிறதுனால பெட்ல அட்மிட் ஆகி ட்ரிப்ஸ் மூலமா தான் அவங்களுக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணி அவங்க ஹெல்த்தை வந்து ரெக்கவர் பண்ண முடியும். அம்மாவுக்கு ஏஜ் 74 ஆகுது. அவங்களுக்கு கால்சியம் டெபிசியன்சியாலையும் ஏஜிங் ஃபேக்டராலையும் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க. அம்மா, என்னோட குழந்தைங்க, நாங்க எல்லாருமே இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை கண்டினியூ பண்ணதோட விளைவா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் விசிட் இல்லாம ஆரோக்கியமா ஹாப்பியா ஃபேமிலி ரன் பண்ணிட்டு. நான் ஃபர்ஸ்ட் டே நியூட்ரிஷன் கிளப்புக்கு போனேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா வெயிட் செக் பண்ண சொன்னாங்க. அப்போ எனக்கு என் வெயிட் எனக்கு தெரியும், நான் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன். ஆனா அப்போ வந்து நான் இந்த ஃப்ரம் த ஹார்ட்ல இருந்து பிரியம்க்கு நான் தேங்க் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேட்டை பத்தி எப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறம் வெயிட் அதிகமா இருந்தா அந்த எவ்வளவு டேஞ்சர்ன்றது எனக்கு புரிய வச்சாங்க. ஸோ அந்த இடத்துல அன்னைக்கு ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணல, இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து கிளப்புக்கு போயிட்டு இருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து எடுக்கும்போது எனக்கு பயங்கர ஒரு ஆக்டிவா இருந்தது. ரொம்ப வந்து ஒரு 1 வீக்லயே வந்து ஒரு 1.5 kg லாஸ் பண்ணேன். 1 மந்த்ல வந்து ஒரு 3 kg லாஸ் பண்ணேன். அந்த அந்த ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் சுத்தமா இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஒரு பேக் பெயின் இருந்தது, அந்த பெயினும் எனக்கு சுத்தமா இல்லை. ஒரு 18 kg லாஸ் பண்ணி ஒரு ஃபிட்டா ஹெல்த்தியா ஐடியல் வெயிட் ரீச் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட் இல்லாம ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நியூட்ரிஷன் கிளப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் ப்ளூ பிரிண்ட் பாக்குற செஷன் என்னோட கோச் கிருஷ்ணகுமார் சார் மூலமா எங்களுக்கு கிடைச்சது. ப்ளூ பிரிண்ட் செஷன் பாக்குறதுக்கு பிஃபோரா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பயங்கரமா ப்ராப்ளம் இருக்கும். டைவர்ஸ்க்கு போற அளவுக்கு எங்களோட மைண்ட் செட் ஆயிருச்சு. டே 2 ப்ளூ பிரிண்ட் செஷன் பார்த்ததுக்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா என்கிட்ட வந்து சாரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்ப இருந்து இப்போ வரைக்கும் நாங்க வந்து நியூலி மேரிடு கப்புள் மாதிரி லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், எப்படி வந்து வாழ்க்கையில வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், லைஃப்ல எப்படி அடுத்த லெவலுக்கு நம்ம முன்னேறணும் அப்படின்றத இந்த ப்ளூ பிரிண்ட் மூலமா தான் நாங்க எடுத்துட்டு இப்போ வரைக்கும் டோட்டல் ஃபேமிலியா ஆரோக்கியமா இருக்கிறது காரணமான எங்களோட மென்டர் ரவிசுந்தரம் சாருக்கு ஃப்ரம் த ஹார்ட்ல இருந்து தேங்க் பண்ணிக்கிறோம். என்ன பர்சனலா கோச் பண்ணி கைட் பண்ற என்னோட கோச் கிருஷ்ணகுமார் சாருக்கும் பிரியா மேடத்துக்கும் ஃப்ரம் த ஹார்ட்ல இருந்து தேங்க் பண்ணிக்கிறோம். டே 1ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எஜுகேஷன் செஷன் நாங்க மிஸ் பண்றது இல்லை. ஏன்னா அவங்க என்ன சொல்லி தராங்களோ அதை வந்து ஃபுல்லா நாங்க நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு அதை அப்ளை பண்ணும்போது எங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சது. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாரை இன்வைட் பண்ண போறோம்னா, நம்ம 19 இயர்ஸ் ரிச் அண்ட் வெல்னஸ், ரிச் அண்ட் சக்சஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ்டர் சபாபதி முத்துக்குமார் சார் ஆன் டு தி ஸ்கிரீன். ஓகே, வெரி குட். பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு சாரி கேட்டதுனால பாருங்க, நியூலி குவாலிஃபைட் அந்த கப்பல் மாதிரி ஆயிட்டாங்க. அப்போ எவ்வளோ கஷ்டத்துல இருந்திருக்காங்க பாருங்க. நீங்க எப்பவுமே இந்த விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா, யார்கிட்ட நீங்க விட்டு கொடுக்குறீங்களோ அவங்களால உங்களுக்கு பெனிஃபிட் தான் வருமோ தவிர அவங்களால உங்களுக்கு லாஸ் ஒருபொழுதும் வராது. விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனது இல்லைன்னு வந்து பழமொழியா இருக்கு. அப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஒருத்தவங்க வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும்
ஹாப்பியா இருக்கிறதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா அவங்களை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயத்துல சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. நீங்க இந்த ப்ரோக்ராம் பார்க்க வந்திருக்க நீங்க எல்லாருமே நீங்க இந்த ப்ரோக்ராம் செஷன் பார்க்க சொல்ல நீங்க வந்து அதை எத்தனை பேர் அப்ளை பண்ணீங்கன்னா தான் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து எல்லா ஊர்லயுமே நல்ல மழை, கிளைமேட்டிங் சேஞ்ச் ஆகுது. அப்ப என்ன பண்ணணும் இந்த மாதிரி டைம்ல அப்படின்னா, நிறைய விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னா நிறைய த்ரோட்ல வந்து பிரச்சனை வர ஆரம்பிக்கும், லங்ஸ்ல பிரச்சனை வர ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹெட்ஏக் வர ஆரம்பிக்கும், கண் எரிச்சல் வர ஆரம்பிக்கும், நிறைய கோல்டு வந்து எஃபெக்ட் ஆகும், ஃபீவர் வர ஆரம்பிக்கும். இது எதுலையுமே நம்ம மாட்டக்கூடாது, தப்பிச்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து தண்ணியை காய்ச்சி குடிக்கிற பழக்கத்துக்குள்ள போய் நல்ல தண்ணி காய்ச்சி குடிக்கணும். அதுக்கப்புறம் சீரகம் இருக்கு இல்லையா, சீரகம் அதோட பேரே வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து சீரா ஆக்கிறதுக்கு தான் சீரகம். சீரகத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில போட்டு சீரக தண்ணி குடிக்கிற பழக்கத்துக்குள்ள போயிடும். ஏன் அப்படின்னா அப்பதான் உங்களோட பாடியில வந்து இம்யூன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க வந்து ரொம்ப த்ரோட்ல பிரச்சனை வருது அப்படின்னா இமிடியேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஹாட் வாட்டர்ல லைட்டா மஞ்சள் போட்டு குடிக்கிற பழக்கத்துக்குள்ள போயிடும். இது வரும், அவாய்ட்லாம் பண்ண முடியாது. எனக்கு வரவே வராதுன்னு நீங்க யாருமே சொல்ல முடியாது, இன்க்ளூடிங் மீ, யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா கிளைமேட்டிக் சேஞ்சுன்றது வந்து எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ணும். ஆனா நம்ம வந்து தற்காப்பு நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னா தப்பிச்சுக்கலாம். பைக் ஓட்ட சொல்ல எப்படி ஹெல்மெட் போடணும்னு சொல்றாங்களோ, சீட் பெல்ட் போடணுன்றாங்களோ, கார் ஓட்ட சொல்ல அது வந்து தற்காப்பு. நான் பண்ண மாட்டேன்னு உடஞ்ச பிறகு தெரியும் அதோட விளைவு என்ன. அப்ப எல்லாமே நீங்க வந்து பிஃபோரா எல்லாமே ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் கிடைக்க ஆரம்பிச்சதுன்னா இஞ்சி வந்து இருக்கிறதுலயே தி பெஸ்ட். அதுக்கப்புறம் பூண்டு வந்து உணவுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பூண்டு ஆட் பண்ணிக்கணும், தேன் ஆட் பண்ணணும். நீங்க இந்த மாதிரி விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆட் பண்ண சொல்ல என்ன ஆகும்னா உங்க உடம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஃபீலிங் வந்து குட் ஃபீலிங் கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நல்ல சூப்பு குடிக்கிற பழக்கம், அந்த குருமிளகு போட்டு வெஜிடபிள் சூப்ஸ், அதுக்கப்புறம் நான்வெஜ் சூப்பு போட்டு நீங்க குடிக்கிற பழக்கத்துக்குள்ள போகணும். கார்போஹைட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா எடுக்கணும். ஏன்னா டைஜஷன் ரொம்ப டைம் எடுக்கும். உங்களோட உணவுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கட்டுப்பாடு வச்சுக்கணும். அதே மாதிரி நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். வெளியில வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் வந்து வந்திருக்கும். இந்த வெயில் காலன்றதுனால மாம்பழம் வந்திருக்கும். மாம்பழம் வந்து ஹீட்டா இருக்கிற டைம்ல சாப்பிடுறது. நீங்க இப்ப கோல்டா இருக்கிற டைம்ல மாம்பழம் சாப்பிட்டீங்கன்னா தெரிச்சிடும் வயிறு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எந்த வேலைக்கும் போக முடியாது, வயிறு வந்து பாத்தீங்கன்னா காலியாயிடும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை வர ஆரம்பிக்கும். அப்ப இதெல்லாம் வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். நீங்க தெரிஞ்சுக்கினீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சர்வ சாதாரணமா லைஃப் ஸ்டைல்ல வந்து இருந்தது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் யாராவது ஒருத்தர் சொல்லி கொடுத்தாதான் அதை ஃபாலோ பண்ற சிச்சுவேஷன் ஆயிடுச்சு.